எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். விஜய் சார் நீங்கள் தான் இதுக்கு நியாயத்தை வழங்கணும். அந்த குணசரவனால தான் வந்தது. இன்னும் உங்கள் கட்சி இன்னும் ஒரு தீவிரமாக ஆகலை. அதுக்கு முன்னாடியே இப்படின்னா எப்படி சார்? நீங்கள் அவனை எடுங்க சார். போயிடுச்சு சார், பச்சை குழந்தை சார். அந்த குழந்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த பையன் கூட்டின்னு போயிருக்கான். அந்த விஜய் ரசிகர் மன்ற செயலாளராக இருக்கிறார் குணசரவணனும் சங்கீதா, அவங்க 3 பேர் கூட்டு போய் அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த வீட்டில் இருந்து பதச்சு குழந்தை ஓடி வந்து அம்மா அம்மான்னு அழுதுச்சு. என்னம்மான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னுச்சு. உள்ளே போய் படுமான்னு சொன்னாங்க. அந்த குழந்தை போய் படுத்துருச்சுன்னு நினச்சிட்டு வந்தோம் சார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அக்கா போய் கதவு திறந்து பார்க்குறாங்க, குழந்தை தூக்கில் தொங்குது சார். விஜய் ரசிகர்ல இவனுக்கு இப்போதான் சார் 1 வாரம் தான் சார் அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கே இந்த அளவுக்கு தலைகணம் எடுத்து ஆடுறானா? 13 வயசு பொண்ணை 25 வயசு பையன் கூப்பிட்ற எதுக்கு சார் கூப்பிட்டுருப்பான் சார்? நான் என் பேர் கோவிந்தம்மாள். இப்போ எங்கள் அக்கா பொண்ணு தான் வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு சார். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் அக்கா கிட்ட அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு, அம்மா என்னை அந்த சரவணன்ற பையன் வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாம்மா, ஸ்கூல் போகிற வழியிலலாம் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான், எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலாமான்னு சொல்லியிருக்குது. அதனால் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, சரி இருமா நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறேன்னுட்டு அவங்க வந்து அண்ணன் முறையாக தான் ஆகுது அந்த எங்களுக்கு. எங்கள் அக்கா போய் அந்த வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் செத்து இன்னும் 1 வருஷம் முடியல, அதுலேருந்தே நாங்கள் மீண்டு வராமல் இருக்கிறோம். இப்போ திரும்பி உங்கள் பையன் வந்து டார்ச்சர் கொடுக்குது, எங்களுக்கு இந்த வேதனைலாம் வேண்டாம், நாங்கள் எங்கேயோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமோ இல்லையோ ஏதோ நாங்கள் பழச்சிட்டு போகிறோம். இந்த பையன் எதுக்கு என் பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்குது? என் பொண்ணு நல்லா படிக்குது, ஸ்கூலில் கூட போய் விசாரிங்க. ஆனால் உங்கள் பையன் இன்னொரு வாட்டி வந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துச்சுன்னா நான் 3 குழந்தைங்களோட நான் வந்து உங்கள் வீட்டாண்டே எண்ணெய் ஊற்றினு கொளுத்துப்போம் அப்படின்னு அப்படிலாம் பேச நான் மிரட்டி வைக்கணும்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. இப்போ 3 மாதத்துக்கு இப்போ நேற்று நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. சிலர் பார்த்து இருக்காங்க சார். நாங்கள் போய் சில விசாரிச்சும் பாருங்கள். போகிற வழியில் அந்த குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதுக்கு வந்து டார்ச்சர் பண்ணோடனே அந்த குழந்தை விஜய் ரசிகர் தான் சார். அந்த பிள்ளையும் சரி நியாயம் கிடைக்குன்னு தான் அதுவும் போராடுது, நாங்களும் போராடுறோம். வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த பையன் கூட்டின்னு போயிருக்கான். அந்த விஜய் ரசிகர் மன்ற செயலாளராக இருக்கிறார் குணசரவணனும் சங்கீதா, அவங்க 3 பேர் கூட்டு போய் அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். அந்த வீட்டில் இருந்து பதச்சு குழந்தை ஓடி வந்து அம்மா அம்மான்னு அழுதுச்சு. என்னம்மான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னுச்சு. சரி இது நைட் டைமாக இருக்குதுமா, வீடியோட்ட நான் பேசிக்கிறேன், நீ உள்ளே போய் படுமான்னு சொன்னாங்க. அந்த குழந்தை போய் படுத்துருச்சுன்னு நினச்சிட்டு வந்தோம் சார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அக்கா போய் கதவு திறந்து பார்க்குறாங்க, குழந்தை தூக்கில் தொங்குது சார். 8வது படிக்கிற பொண்ணு சார். அந்த பையன் 25 வயசு ஆகுது சார். இது எந்த விதத்தில் சார் நியாயம்? அந்த பொண்ணு கல்யாண வயசு இருந்தாலும் பரவாயில்லையே சார், அது சின்ன குழந்தை சார். இதுக்கு என்ன சார் நீங்கள் தீர்வு சொல்லுங்கள். விஜய் ரசிகர்ல இவனுக்கு இப்போதான் சார் 1 வாரம் தான் சார் அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கே இந்த அளவுக்கு தலைகணம் எடுத்து ஆடுறானா? இவனுக்கு உண்மையிலே பதவி ஜெயிச்சு வந்தா விஜய்லாம் எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவாரா இதுக்கெல்லாம்? இப்பயே அவங்க கட்சியில் இந்த மாதிரி இருந்தா எப்படி சார்? இதெல்லாம் பச்சை குழந்தை சார். நான் இப்போ கூட ஒத்துக்கிறேன் சார், என் பொண்ணு கல்யாண வயசில் இருந்தா என் குழந்தை தப்புன்னுட்டு நான் கண்டிச்சப்போ குழந்தை சார். அது குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? 25 வயசு பையன் எங்க, 13 வயசு குழந்தை எங்க சார்? அவன் எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பான்? அவன் சார் லவ் பண்ணுறதுக்கா சார் வந்து பேசியிருப்பான்? சொல்லுங்கள். ஒரு கல்யாணம் ஒரு 12வது காலேஜ் படிக்குதுன்னா அவன் வந்து உண்மையிலே லவ் பண்ணியிருப்பான், கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்றான்னு அர்த்தம் சார். 13 வயசு பொண்ணை 25 வயசு பையன் கூப்பிட்ற எதுக்கு சார் கூப்பிட்டுருப்பான்? சொல்லுங்கள் சார். கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலை. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் சார் நாங்கள் பாடியை வாங்கிட்டு போவோம் சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். விஜய் சார் நீங்கள் தான் இதுக்கு நியாயத்தை வழங்கணும். அந்த குணசரவனால தான் வந்தது. அவனை இம்மிடியட்டாக கட்சியிலேருந்து தூக்குங்க சார். உங்கள் கட்சி இன்னும் ஒரு தீவிரமாக ஆகலை. அதுக்கு முன்னாடியே இப்படின்னா எப்படி சார்? நீங்கள் அவனை எடுங்க சார். போயிடுச்சு சார், பச்சை குழந்தை சார். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எழுந்து 1 வருஷமே முடியல, அதுக்குள்ளே இந்த குழந்தை பறி கொடுத்துச்சு சார். என்ன சார் பண்ணலாம்? 8வது. என் பேர் நீலா, என்ஆர்பேட்டை செஞ்சுங்க சார். என் பொண்ணு 13 வயசு பொண்ணு என் லவ் டார்ச்சர் பண்ணி அந்த பையன் 25 வயசு பையன் சரவணன்னு ஒரு பையன் சார். அந்த பையன் என் பொண்ணை நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் கூட்டின்னு போய் என்ன பண்ணான்னு தெரிலங்க சார். அவள் அக்கா சங்கீதா, அந்த மாவட்ட செயலாளர் விஜய் மாவட்ட செயலாளர் குணசரவணன் சங்கீதா, இவங்க 3 இட்டுன்னு போய் என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரில சார். வீட்டுக்கு அழுதுன்னு வச்சு என்னென்னு கேட்டால் எதுவும் சொல்லுங்க சார். சரி நான் காலையில் விடிஞ்சு பேசிக்கலாம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க சொன்னேன். திடீர்னு போய் பார்த்தா தூக்க மாட்டேன்னு தொங்குது சார் என் குழந்தை. எட்டாவது படிக்குதுங்க சார். பேர் பிரியங்கா, 13 வயசுங்க சார். அவனுக்கு 25 வயசுங்க சார். சார் 3 மாதம். இப்போ அது அதிகமாக 3 மாதம் ரொம்ப டார்ச்சருங்க சார். 3 மாதம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நாங்கள் பார்க்குறோம்.
விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க சார். எங்கள் பொண்ணை உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தாங்க சார்.